வெல்கம் டு ஷார்ட்ரா சேனல். இப்போ நம்ம ரெண்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, வாட் இஸ் அபவுட் டிரான்ஸ்ஃபார்மர், ஓகேங்களா? அதோட டெஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, ஜஸ்ட் நம்ம எல்லாருமே தெரியும், இருந்தாலும் பேசிக்ஸ் வந்து பார்த்துட்டு போயிடலாம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்னா ஒன்றும் இல்லை, ஒரு எனர்ஜியை ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு சோர்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர், ஓகேங்களா? இங்கே எழுதுறேன், டிரான்ஸ்ஃபார்மர்னா one source to transfer the energy. அப்படியே வெளியே எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். to transfer the energy one source to another source, ஓகேங்களா? one source to another source without changing frequency தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். without changing frequency, ஓகேங்களா? frequency வந்து சேஞ்ச் ஆகுறது, frequency சேஞ்ச் ஆனா டிசைன் என்டையர் டிசைனுமே மாறும். ஸோ வித்தவுட் சேஞ்சிங் frequency, ஓகேங்களா? பேசிக்காக கேட்டால் இதோட பிரின்சிபல் வந்து கேட்டீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன், ஓகேங்களா? மியூச்சுவல் இண்டக்ஷன் இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். ஜஸ்ட் ஷார்ட்டாக கேட்டால் ட்ரான்ஸ்ஃபர் த எனர்ஜி ஒன் சோர்ஸ் டு அனதர் சோர்ஸ், ஓகேங்களா? ரெண்டாவது வித்தவுட் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி, இது சொன்னாலே போதும். அதோட பிரின்சிபல் கேட்டாங்கன்னா சொல்லுங்க மியூச்சுவல் இண்டக்ஷன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம வாட் அபவுட் டெஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ டெஸ்டிங்னா இந்த டெஸ்டிங்ல 7 டெஸ்டிங் தான் முக்கியமான டெஸ்டிங், ஓகேங்களா? என்னென்ன டெஸ்டிங் வந்து பார்த்தோம்னா பிடிவி டெஸ்ட், பிரேக் டவுன் வோல்டேஜ் டெஸ்ட், ஓகேங்களா? இது வந்து முக்கியமான டெஸ்ட், 6 months ஒன்ஸ் வந்து எடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட், ஓகேங்களா? அப்புறம் வோல்டேஜ் ரேஷியோ டெஸ்ட், வெக்டார் குரூப் டெஸ்ட், மேக்னெட்டிக் பேலன்ஸ் டெஸ்ட், மேக்னெட்டிக் கரண்ட் டெஸ்ட், ஐஆர் டெஸ்ட். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது எடுப்பாங்க. இது வந்து பார்த்தோம்னா 6 months ஒன்ஸ் வந்து எடுப்பாங்க. இந்த டெஸ்ட் ப்ராப்ளம் இல்லை, ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்தே ஆகணும். ஸோ பேலன்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தா ஃப்ரீக்வெண்ட்டாக இன்னும் அவசியமே இல்லை. இது டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ண போறீங்களோ இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு பிஃபோராக வந்து பார்த்தா இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் இது வந்து இன்ஸ்டாலேஷனே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய டெஸ்ட் இதெல்லாம் பற்றி பார்த்தோன்னா பின்னாடி வர வீடியோவில் 1 by 1 நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.